ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்ஸ் ஆஃப் ராகா. இன்னைக்கு நான் வீடியோவில் உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஏபிசி ரவா உப்மா. அதுக்கு நான் ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து நான் தோல் சீவி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே குக்கர்ல வேக வைக்கிறக்காண்டி கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். இந்த வேக வச்ச ஐட்டம் வந்து கொஞ்சம் ஃபேன்ல வந்து ஆற வச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும். ஸோ அதை ஆற வைக்க கேப்ல வந்துட்டு நம்ம ரவையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்க எத்தனை பேர் சாப்பிட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரவா வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்காக மட்டும் செஞ்சேன். ஸோ அதுக்கான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். அஸ் யூஸ்வல் நீங்க வந்து ரவையை வந்து வேக வச்சிருங்க தண்ணி சேர்த்து. அந்த தண்ணி வந்து நீங்க நார்மலான தண்ணி வாட் சேர்த்து பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நீங்க ஊற்றி வந்து வேக வச்சாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது வேக வச்ச தண்ணியில வந்து பண்ணியிருந்தேன். ஆனா இந்த டைம் வந்து நார்மலான தண்ணியில தான் வந்து ரவையை வந்து வேக வச்சிட்டேன். அண்ட் ஆற வச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு வந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த உப்புமால வந்துட்டு அரைச்சு வச்ச ஐட்டம் வந்து அப்படியே நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அது வந்து சாப்பிடக்கூடிய பதத்துக்கு வர வரைக்கும் நீங்க வந்து அந்த தண்ணிலாம் போற வரைக்கும் வந்து நல்லா கிண்டி எடுத்துருங்க. இதுல வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி மூணுமே நம்ம போட்டு அரைச்சு பண்ணதுனால இது வந்து நார்மலாவே வந்து இனிப்பா தான் இருக்கும். இனிப்பு வந்து பத்தாதவங்க வந்து நீங்க வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா நாட்டு சக்கரை வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஒயிட் சுகர் வந்து இது வந்து ஓகேவா தான் இருக்கும். இது வந்து நார்மலா ஏபிசி உப்மா அப்படின்னு சொல்றதை விட ஏபிசி கேசரி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க நெய்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கேசரி மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். உப்மா வந்து நிறைய பேர் சாப்பிட பிடிக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இந்த ஹெல்த்தியான ரெசிபியும் கூட சாப்பிடவும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் இது செய்யும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் செகண்ட் டைம் வந்து செஞ்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி புதுசா வந்து ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.